சிறு வயதில் இன்னும் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தசைகள், முதுகுத்தண்டு இதில் எல்லாம் மூளையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தாலும் அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுகளில் வந்து மாற்றங்கள் வருதா? அந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கா? அது பிறக்கும் போதே சில மாற்றங்கள், ஆக்சிஜன் கம்மியாக போச்சு, இல்லை குழந்தைகள ப்ளீடிங் எதுவும் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நடக்கிற கஷ்டம், செயல்திறன், அதாவது குழந்தை பிறந்து ஒவ்வொரு மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். 5 மாதத்தில் உட்காரணும், கழுத்து நிற்கணும், 6 மாதத்துல உட்காரணும், குப்புற போடணும், படுக்கணும், அப்புறம் நிற்கணும், அப்புறம் வாக்கிங், இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஒவ்வொரு ஒவ்வொரு மைல் ஸ்டோன்ஸ். இந்த மைல் ஸ்டோன்ஸில் சில குழந்தைங்களுக்கு டிலே ஆகலாம், முன்ன பின்ன ஒரு 3 months 6 months லேட்டர் ஆன் தே கேட்ச் அப். ரொம்ப டிலே ஆகுது, இப்போது நடக்கிறதே இன்னும் வரல, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு அப்படின்னா சம் ப்ராப்ளம் இஸ் தேர். அதில் தான் அந்த இது இருக்குது. ஸோ லாங்குவேஜ் கற்றுக்கிறது அது அந்தந்த மைல் ஸ்டோன்ஸ் அந்தந்த மந்த்ஸில் வந்துடும்.